ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ 2024 ரவுண்ட் 1க்கான எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், அதாவது இசிக்கான சாய்ஸஸ் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ மூலமைக்கு பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு 52 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்கோம், இசி டிபார்ட்மெண்ட் மட்டும். சரிங்களா? ஸோ இது போன்று ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து பேசலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கவுன்சிலிங் கோட் 1, அடுத்தது எம்ஐடி கேம்பஸ் 4, அடுத்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கு இல்லையா, கவுன்சிலிங் கோட் 2006, அடுத்து எஸ்எஸ்என் கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1315, அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 5008 மதுரை தியாகராஜர், அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது, கவுன்சிலிங் கோட் 2007, அடுத்து ஜிசிடி கோயம்புத்தூர் கவுன்சிலிங் கோட் 2005, அடுத்து பிஎஸ்சியோட செகண்ட் கேம்பஸ் கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2377, காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, கவுன்சிலிங் கோடு 1211. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது, கவுன்சிலிங் கோடு 1399. அடுத்தது 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்தது 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. தென் 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் கருப்பூரில் இருக்குது, இது அட்டானமஸ். அடுத்து ஸ்ரீகிருஷ்ணாவுடைய ஃபர்ஸ்ட் கேம்பஸ் கவுன்சிலிங் கோட் 2718 ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1450 லொயாலா ஐக்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. அடுத்தது 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. அடுத்தது 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அட்டானமஸ். சரிங்களா? அடுத்தது 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பெருந்துறையில் இருக்குது. அடுத்தது 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலத்தில் இருக்குது. அடுத்து ராமகிருஷ்ணாவுடைய ஃபர்ஸ்ட் கேம்பஸ் 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சென்னை ராமாபுரத்தில் இருக்குது. அடுத்து 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து சென்னையில் இருக்குது. அடுத்து 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 261216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்ட் தாம்பரம் சென்னையில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் இருக்குது. அடுத்தது 5901 அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் காரைக்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து 2722 ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீகிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து 4960 மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது. அடுத்து 2739 இது வந்து ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் கிணத்துக்கடவு, இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூரில் இருக்குது. அடுத்து 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பொள்ளாச்சியில். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அடுத்தது மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது, கவுன்சிலிங் கோட் 1309. அடுத்தது 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் இருக்குது. அடுத்தது 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலமில் இருக்குது, கவுன்சிலிங் கோட் 2618. அடுத்தது 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது கற்பகத்தோடைய ஃபர்ஸ்ட் கேம்பஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரையில் இருக்குது. அடுத்து 1112 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை காட்டாங்குளத்தூர் சென்னை, கவுன்சிலிங் கோட் 1422. அடுத்து 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. அடுத்தது 3465 இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து ஸ்ரீரங்கமில் இருக்குது. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ் 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்தது 1128 இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து 2725
2735 சரிங்களா. இது வந்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கற்பகத்தோடைய செகண்ட் கேம்பஸ். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் IRTT ஈரோடு கவுன்சிலிங் கோட் 2709. அடுத்து 1324 சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சாய்ராமுடைய செகண்ட் கேம்பஸ் சென்னையில இருக்கு வெஸ்ட் தாம்பரம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1128 RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. தென் 5910 PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சரிங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோஃபார் நமக்கு இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல 52 காலேஜஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 52 காலேஜஸை EC டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ரவுண்ட் 1 மாணவர்கள் உங்களுடைய சாய்ஸஸ் இந்த காலேஜஸ் எல்லாத்தையும் வைங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் தான் இப்படி பார்த்ததுக்கு நன்றி. இதே போன்று ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்கமிங்ல வரப்போகுது. அதை தொடர்ந்து பாருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் தான் இப்படி பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.